ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். ஆராதனை வேளையில் பங்கு பெறுகிற உங்கள் அனைவருக்காகவும் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் பலப்பட்டு அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக இறைவன் கிருபை செய்வாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உம்மை போற்றுகிறோம். வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்த எங்கள் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலவற்றையும் படைத்தவராகிய உம்மை வணங்குவதற்கு ஆராதிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரிய பண்ணீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேளையில் அடியார்கள் பாடுகிற பாடல், ஜெபம், வேத வாசிப்பு, தியானம் எல்லாவற்றோடும் உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று உடைய திருப்பாதம் அணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல சுவாமி. ஆமேன், ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலில் ஒரு பகுதியை பாட கேளுங்கள். எந்தன் சீர்த்தியரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சீர்த்தியரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்தீர் பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அடித்தீர் பரிசுத்த ஜீவியமே. அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பாம்பள்ளியுமோ பெரும் கேட்புகளும் பட ஆசியும் வீடல்லவோ, வெள்ளியுமோ பெரும் கேட்புகளும் பட ஆசியும் வீடல்லவோ, பாரலோகத்தின் செல்வம் என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே, பாரலோகத்தின் செல்வம் என்னரும் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் நந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேளுங்கள். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் வசனம் 13 25 வசனங்கள் வரை. யோவான் 2:13. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும்
மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதை நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்து இருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீ எருசலேம் தேவாலயத்திலே புறா விற்கிறவர்களையும் மாடு ஆடு இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் துரத்தி விட்டு உம்முடைய ஆலயமானது இவ்விதமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பி ஆலயத்தை குறித்தான மேன்மையை எங்களுக்கு எடுத்து சொன்னீரப்பா ராஜனே. ஆனால் எல்லாவற்றை விட நீர் சொல்கிறேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே திரும்ப கட்டுவேன் என்று சொன்ன தெய்வமே, வணங்குவதற்கு மக்கள் சென்ற இடமாகிய அந்த ஆலயத்திலே உம்மை வணங்குவதற்கு சென்றார்கள். ஆலயமாகிய நீரோ 3 நாளிலே நீ சிலுவையிலே அறைந்து 3 நாளில் உயிர்த்தெழுந்த என் அருமை தெய்வமே, எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக நீர் தங்கும் ஆலயமாக எங்களை மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் உள்ள வியாபார ஸ்தலங்கள், எங்களுடைய உள்ளத்தில் உள்ள பலவிதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாய் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி, எங்களோடு இரக்கம் பாராட்டும் ஐயா. உடைய கிருபை இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் சுவாமி. சேஷமாக அவர்கள் ஆவிக்குரிய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ உடைய பரலோக ராஜ்யத்திற்கு வருவதற்கு நாங்கள் பரிசுத்தமுள்ள மக்களாய் வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரே. அவிதமான பரிசுத்தமான வாழ்வு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னீரே. நாங்கள் இப்பொழுது எங்கும் தொழுது கொள்ளும் காலத்திலே உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம் சுவாமி. எங்களோடு இடைவிடும் ஐயா.
எங்களுடைய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும் சுவாமி. எங்களோடு தங்கியிரும் பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு கொடும் சுவாமி. ராஜனே, எங்களுடைய உலக தேவைகளை சமூகத்திலே வைக்கிறோம். எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய பொருளாதார கஷ்டங்கள், எங்களுடைய பிள்ளைகளின் படிப்புகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், எங்களுக்கு தேவையான இருக்க வீட்டு வசதிகள், ராஜனே, இன்னுமாக எங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி சீர்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே உண்மையும் புத்தகமாக வேலை செய்ய, வேலை ஸ்தலங்களிலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். உலகத்திலே எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணத்தக்கதாக கிருபை தாரும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், உடைய பரிசுத்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இவையெல்லாவற்றையும் அன்பாய் கேட்கிறோம் நல்ல இயேசு சுவாமி. ஆமென், ஆமென், அல்லேலூயா.